11ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே விருந்தினர்களாக கலந்து கொண்டு இங்கு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களே, சிறப்பான பொன்மாலை பொழுதினை உருவாக்கி சிறந்தொரு இசைக்கலையத்தை வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இசைக்கலையக அதிபர்களே, அவர் உதவியர் கணவர் திரு குமார் அவர்களே, இங்கு பிள்ளைகளை எல்லாம் நல்லதோர் களநிலைக்கு அனுப்பி வைத்து அதில் வளம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகை பெற்றோர்களே, பெரியோர்களே, நலன் விரும்பிகளே, அன்பர்களே, ஆதரவாளர்களே, மேலும் இந்த அரங்கை இவ்வளவு நேரமும் அழகாக்கி அற்புதமாக்கி பல கோணங்களிலே பல நிகழ்வுகளை ஆற்றி மகிழ்ந்து அங்கு ஓய்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே மற்றும் அனைவருக்கும் இந்நேர அன்பு கணிந்த வணக்கம். உண்மையிலேயே எங்களுடைய சமூகத்தினுடைய வாழ்வும் வளமும் இதுகளிலே தான் தங்கியுள்ளது. சமூகம் நல்லதாக, பண்பாடு மிக்கதாக, எழுச்சி மிக்கதாக அமைய இந்த இசை வளங்கள் அல்லது கலைத்துறை சமூகத்தில் மிக மிக வேண்டப்பட்டதுண்டாகும். அதை உணர்ந்த இவ்வளவு பெற்றோர்களும் இவ்வளவு பிள்ளைகளையும் சிறப்பான ஒரு இசை கல்லூரிக்கு அனுப்பி வைத்து சிறப்பான ஒரு ஆண்டு நிறைவு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது, அதை நினைக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, சீரழிந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் போய்ச்சது, இது ஒரு என்ன மோசமான உலகமாய் கொண்டிருக்கிறது என்று ஒருபுறம் சிந்திக்கிற அதே நேரம் சிந்தித்து கவலைப்படுபவர்கள் பலர் என்று இவ்வாறான ஒரு நல்ல சிந்தனையிலே சிந்தனை களம் அமைத்து எமது சமூகத்தின் எதிர்காலத்தை வளமாக்கியதை இட்டு நாம் பெருமகிழ்வு அடைகின்றோம். பலர் அங்கு பெருமகிழ்வு அடைந்து கொண்டிருப்பீர்கள். உண்மையிலேயே இன்று இந்த அரங்கிலே இந்த கல்லூரியானது நான் சென்ற ஒரு இசை விழாவிலும் இருந்தேன். அதாவது சொல்லுவார்கள், தேய்ந்து கொண்டு போகிறதா பழந்து கொண்டு போகிறதா என்று ஒரு ஆய்வு. இங்கு பார்க்கும் பொழுது எங்களுடைய தர்சினி ஆசிரியையும் திருவாளர் குமாரதாசன் அவர்களும் அந்த ஒரு பாட்டு ஒன்று இங்கே இயற்றியிருந்தார். சிறப்பான ஒரு பெற வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு சிறப்பான ஒரு கணவர் வந்தார் நினைக்கிற அந்த பாட்டுக்கு புறவையினார். அவரும் சேர்ந்து ஒரு நல்ல கல்லூரியை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பதில் எந்த விதாய்க்கவில்லை. இது வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதில் அன்று பார்த்தேன், இன்றும் பார்க்கிறேன். மிக பெரு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று இந்த மேடையிலே பல வகையான நிகழ்வுகளை ஆட்ட களம் சமைத்திருக்கிறது இந்த கல்லூரி என்றால் சும்மா விஜய் டிவி சீத்தவள் என்று அதுகளை நாங்கள் பார்த்ததை விட இங்கே மிக அற்புதமாக பல நிகழ்வுகளை ஆற்றுகின்றன. தனி இசை, குழு இசை, நடனம், வயலின் என பல கோணங்களிலே இந்த அரங்கு உள்ள நேரமும் காட்சி தந்தது. நான் அரங்கை திரும்பி பார்த்த பல கணங்கள் போதும் எல்லாரும் அப்படியே ஆண்டு பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதம், பார்க்க வைத்த அந்த பெருமை, எங்கட பிள்ளைகள் என்ற அந்த பெருமை, அவ்வளவு அதுக்கு ஒரு களம் சமைத்ததற்கு நாங்கள் பாராட்டுகிறோம். உண்மையிலேயே இவ்வளவு பிள்ளைகளை இந்த காலத்திலே இவ்வளவுக்கு இந்த களமேற்றி அவர்கள் மகிழ்ந்ததில்லை, அவர்களது பெற்றோர்களும் மகிழ்ந்து கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், பிரஷர் இல்லாமல் போகிறதுக்கு வழிவகுத்ததுக்கும் இல்லை இல்லைன்னு சேர்ந்து கைதட்டினா கூட சந்தோஷமாக உண்மையாக இப்படியான நிகழ்வு வேண்டும், விழாக்கள் வேண்டும்.
அந்த அதன் ஊடாகத்தான் நாம் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். நான் அன்று பார்ப்பதை விட இன்று மிக கூடுதலான பிள்ளைகளோட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மற்ற நிகழ்வுகளுடைய கனதி அந்த பிள்ளைகள் தனி இசை பாடும் பொழுது அந்த கண்கள், காதுகள், அந்த உடல், அந்த உடம்புக்குள்ளாலையும் சில வாய்க்குள்ளால்தான் அந்த இந்த சமூகத்தில் ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்கிறோம். வாய்க்குள்ளால்தான் கதைப்பார்கள், பாடுவார்கள். உடம்பு வாசியாது, உண்டு வாசியாது, அது போதா. ஆனால் இங்கு அந்த அசைவுகளோடு அவர்கள் பரிணமித்திருக்கிறார். இது அற்புதம். அந்த துணி அது அந்த கூட தேவையானது கூடி குறைத்து அந்த பிள்ளை வடிவாக கடைசியாக வந்த பிள்ளை சரி, முதல் வந்த பிள்ளை தனி இசை. அதே போல அந்த குழு இசையிலும் அந்த சின்ன பிள்ளைகள், நான் கேட்டபோது அங்கே நர்சரி பிள்ளையும் இருக்கிறார், கிரேட் 1 பிள்ளையும் இருக்கிறார். அற்புதமாயிருந்தது. இவர்களை எல்லாம் ஒழுங்கமைச்சு அவ்வளவு பேரும் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். பலர் சொல்வார்கள், இந்த சின்ன பிள்ளைகளை வைத்து ஒன்றும் செய்யலாது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். பல பாடசாலைகளுக்கு கூட நாம் சென்று பார்த்தது உண்டு. அதை இங்கே ஒழுங்கமைச்சு இந்த மேடையில் சிறப்பாக ஓசை இசை தழுவாமல் பாட வைத்த பெருமை அவர்களுக்கு சிறப்பு. நன்றி. சிறுவர் பிள்ளைகளை அது மிக அற்புதமானது. ஆகவே இந்த இசைய கலையகம் நல்லொரு பெயர் பவராக ராகம், ராகத்தினுடைய இசை இது வாழ்வுக்கு தேவை என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு நல்லதோடு இந்த கலையகம் மேலும் மேலும் விருத்தி அடைந்து பெரு விருட்சமாக வளர வேண்டும் என இந்த நேரத்திலே வாழ்த்திக்கொண்டு நேரத்தை கணக்கு எடுக்காமல் இன்னும் கணக்க சொல்ல உண்டு. அவருடைய பெருமைகள் இன்னும் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். அவர் கடந்த காலத்திலே எங்களுடைய முன்பள்ளிகளின் ஆசிரியராக இருந்தார். அற்புதமாக அங்கே சேவையாற்றினார். ஆனால் அதைவிட அற்புத சேவையும் சமூகத்துக்கு தேவை என்பதை அவர் உணர்ந்தார், நாம் உணர்கிறோம். அவர் வந்த களம், நிற்கிற களம் மிக நன்று. தொடருங்கள், உம்படி வளர வேண்டும் என்று கூறி நல்லதோர் களத்தில் இறங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நாமும் பார்த்து இவ்வளவு நேரமும் ஐயோ என்னடா பிடிச்சிட்டுது, பொழுது விடுது, இதுதானா வாழ்க்கை என்று குறிச்சு கொடி போயிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வுகளுக்கு சிரித்து கைதட்டி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரு நோய் இல்லாத உடம்பை உருவாக்க, மனசை உருவாக்க வழிவகுத்த இந்த இசை கலையகத்துக்கும் இவ்வளவு பெற்றோருக்கும் நன்றிகளுக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.